வீரம் என்பது விளைந்து நிற்பது, தீரம் என்பது வெகுண்டெழுவது. வீரம் தமிழினத்தின் அடையாளம். தீரம் ஒரு சாமானியன் வெகுண்டெழுகின்ற பொழுது துப்பாக்கி முனையிலிருந்து தோட்டாக்கள் வெடித்து சிதறுவதைப் போல, ஒரு வில்லிலிருந்து அம்பு புறப்பட்டு செல்வதைப் போல வெகுண்டெழுகின்ற பொழுது வீரன் அல்ல, மாவீரன் அல்ல, தீரனாக உருவெடுக்கிறார். இன்றளவும் கொங்கு மண்டலத்தினுடைய அடையாளம், விடுதலை வேட்கையினுடைய அடையாளம், வீரத்தினுடைய அடையாளம், ஈரம் வீரம் தீரம் ஆகியவற்றின் ஒரே அடையாளம் தீர்த்தகிரி என்கின்ற தீரன் சின்னமலை என்று சொல்கின்ற பொழுது இந்த கொங்கு மண்டலமே தலை நிமிர்ந்து தோல் உயர்த்தி வெற்றி புன்னகை செய்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி சென்றிருக்கக்கூடிய அந்த தீரன் சின்னமலை இளைஞராக தீர்த்தகிரி பணப்பையோடு குதிரையிலே மைசூர் மகாராஜருக்காக பாளையக்காரர்களும் பணியாட்களும் பணம் வசூலித்துவிட்டு சங்ககிரி கோட்டை பகுதியிலே செல்கின்ற பொழுது வழிமறித்தான், வாளோடு வழியில் நின்றான். நிற்கதியாக நிற்கிறேன் என்று எண்ணிவிடாதீர். நான் கொங்கு இன இளைஞன், வீரத்தின் விளைநிலம். நான் உங்களை வீழ்த்தாமல் விட மாட்டேன். என் வீட்டு பணத்தை எடுத்துச் செல்ல நீங்கள் யார்? பணப்பையை கீழே வை, இல்லாவிட்டால் உன் தலையை கொய்து கீழே வைப்பேன் என்று சொன்னார். அவன் கண்ணில் திறந்த கோபமும் தீரமும் வீரமும் கண்டு வியந்த அந்த வீரர்கள் பணப்பையை விட்டு ஓடத் தொடங்கினர். ஓடியவர்கள் ஒருவன் மெதுவாக வந்து கேட்டான், உன்னை பற்றி கேட்டால் நாங்கள் என்ன சொல்வது? எங்கள் எஜமானர் மகாராஜா பணப்பை எங்கே எங்கே சென்றது என்று கேட்டால் பதில் சொல்ல வேண்டாமா? பதிலையும் சொல்லிவிட்டு செல் என்று சொன்னார். சொன்னான் தீர்த்தகிரி, இங்கே பார், வலதுபுறம் சென்னிமலை, இடதுபுறம் சிவன்மலை, நடுவிலே ஒரு சின்ன மலை இந்த பணத்தை விழுங்கி விட்டது என்று போய் உன் மன்னனிடம் சொல் என்று விரட்டி அடித்தார். மன்னனிடம் அப்படியே போய் சொன்னார்கள். அதை கேட்டு மன்னன் வெகுண்டெழுந்தான். அவனுடைய வயது என்னவென்று கேட்டான். 19 வயதுதான் என்று கேட்டவுடன், வெறும் 19 வயது இளைஞன் இப்படி ஒரு மாபெரும் காரியத்தை செய்து விட்டானே என்று அவனை கண்டு அவனை ஆற தழுவி அவனை தேடி வந்து, நீயே இந்த பகுதியில் மன்னனாக இரு என்று ஒரு தமிழினத்தின் சாமானியனை முடிசூட்டி அழகு பார்த்தார் திப்பு சுல்தான். அப்படிப்பட்ட ஒரு வீரத்திற்கும் தீரத்திற்கும் அடையாளமாக இருந்த தீரன் சின்னமலை ஆங்கிலேயர் எதிர்ப்பு என்று வருகின்ற பொழுது திப்பு சுல்தானோடு இருக்கக்கூடிய சகோதர யுத்தத்தை கைவிடுவோம், இணைந்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக வென்றெடுப்போம், போராடுவோம் என்று போராடுகின்ற பொழுது ஆங்கிலேயர்களாக சிறைபிடித்த போது ஆங்கிலேயர்களுடைய வீரத்தையும் தீரத்தையும் கண்டு ஆசைப்பட்டு நீ மன்னனாகவே நீடிக்கலாம், ஆனால் எங்கள் பேச்சை மட்டும் கேள் என்று சொன்னார். எனக்கு உயிரே போனாலும் சரி, இந்த இந்திய தேசத்தையும் இந்த தாய் மண்ணையும் காட்டி கொடுத்து இந்த பரங்கியர்கள் பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் மண்ணும் மக்களும் என் பங்கு வீரமும் தான் எனக்கு முக்கியம் என்று பறைசாற்றி நின்ற அந்த கொங்கு வீரன் நெஞ்சை நிமிர்த்தி நின்று அன்று உயிரை மாய்த்தாலும் இன்று பல உயிர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு எழுச்சியையும் தோள்களை நிமிர்த்தி நான் கொங்கு நாட்டு தேசத்து மன்னன் அல்ல, மக்களாக இருந்தாலும் இந்த கொங்கு நாட்டு வீரனவன் என்று சொல்லுகின்றோம். தமிழினத்தின் அடையாளம் என்று சொல்கின்றோம். இந்திய மண்ணில் எத்தனையோ வீரர்கள் வந்திருக்கலாம். மனிதர்கள் வருவது இயற்கை, மண்ணாவது திண்ணம். மனிதர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் என்ற அடையாளங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதன் வந்தான், நின்றான், வென்றான், இதை தாண்டி சென்றான் என்று இல்லாமல் மனதை வென்று நின்று மக்களின் இதயத்தை வென்று இந்த அனைத்து தரப்பு மக்களையும் வென்று நின்று இன்று வரலாறாய் நின்று சிலையாய் மட்டுமல்ல பல வரலாற்றுக்கு சொந்தக்காரராக இன்றளவும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த கொங்கு வீரன் தீரன் சின்னமலையை இந்த பகுதியில் கொங்கு நாட்டினுடைய அந்த தீரன் சின்னமலையுடைய தீரத்தை வீரத்தை தமிழக வெற்றிக் கழகம் சார்பாகவும் தளபதி சார்பாகவும் எங்கள் அண்ணன் புசியானந்த் அவர்கள் சார்பாகவும் எங்கள் அண்ணன் மாவட்ட தலைவர் தமிழன் பார்த்திபன் அவர்களுடைய சார்பாகவும் அந்த வீரத்தை கொங்கு மண்ணில் சார்ந்த நாங்கள் தலைவணங்கி வணங்குகிறோம், போற்றுகிறோம். அவர் வீரத்தை கடத்துவோம், தமிழினத்தை வாழ்த்துவோம், தமிழினத்தை காப்போம், தமிழக வெற்றிக் கழகத்தை காப்போம் என கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.